yeah, I've trained both as a biotechnology engineer and also as a Bharatanatyam practitioner. ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இது மாதிரி டாப் நாச்சர் ஈவெண்ட்லாம் போகணுன்னா அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுப்பீங்க? So, whenever there is an opportunity, no matter what it is, if you feel like you want to do it, just grab it. ஏன் கட் Yeah, அடிச்சுட்டு கான்டெஸ்ட் தான் போவீங்க? ஆமா. அப்ராட் போகணுன்னு ஏன் தோணுச்சு? இங்கிலாந்து யூரோப்ல வந்து டியூஷன் காஸ்ட் கம்மியா இருக்கு. என்னோட குரு பேரு டாக்டர் சுப்ரியா ரவிக்குமார். ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம படிக்க போறோம் அப்படின்னா வந்து கல்ச்சர் ஷாக் பத்தி தான் பேசுறோம், சொசைட்டல் ஷாக் பத்தி. ஆனா ஆஸ் an இண்டிவிஜுவல் எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஷாக்கே இருந்தது. நம்மளுக்கும் அங்கேருந்து ஒரு மென்டல் கண்டிஷனிங் வரணும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி டூ மச் அபவுட் எனக்கு வேலை கிடைக்குமா இதுவா அதுவா அதெல்லாம் டோன்ட் ஹாவ் தோஸ் டவுட்ஸ். Hi parents and students. This is Shivakumar. I am the CEO of Trichy Plus. It's an education institution which has been serving Trichy and Tamil Nadu for the last 27 years. Thousands of my students, they have gone into top MBA institutes, into banking sector, நிறைய பேர் அப்ராடும் போயிருக்காங்க. இந்த யூடியூப் சீரீஸில் வாட் வி வாண்ட் டு டூ இஸ் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டாங்க சேர்ந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன ஜேர்னியில் போயிருக்காங்க, வாட் ஹவ் தே கான் த்ரூ, ரைட்டுங்களா? வெறும் அப்ராட் போகிறது மாத்திரம் இல்லாட்டா வெறும் ஒரு ஜாப் கிடைக்கிறது, ஒரு ஐஏஎம்ல கிடைக்கிறது மாத்திரம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஜேர்னியில் போயிருக்காங்க, என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, என்ன ட்ரவல்ஸ் இருந்தது, ஆல் தீஸ் திங்ஸ், தீஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் யூ ஹவ் டு நோ த கம்ப்ளீட் ஸ்டோரி. இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் பேரண்ட்ஸ் வில் நோ த ஹோல் ஸ்டோரி. அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரிப்பரேஷன், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். ஸ்டூடெண்ட்ஸ் வில் நோ த ஹோல் ஜேர்னி. ஸோ அவங்க வந்து என்ன பிட்ஃபால்ஸ் வரும், என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும், அது தகுந்தப்பெல்லாம் அவங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினெட்லி இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா we only request you to press the subscribe button. And today you're going to have a gentleman, Mr. Giri. He lives in England. And he was a student of Pavendar Engineering College. And he did his masters from Shastra. We met him when he was a Taikon winner. And our patti நம்ம இன்னும் டீட்டெயில் சொல்லணும்னா he also was in Kale Kaveri because he's an ardent dancer. And he was the founder and director of Sri Chakram School of Bharatanatyam, ஒரு French teacher. So he has done many hats. He was a French teacher in Yagappa International School. He was an English teacher and IELTS trainer in Trichy Plus. He was a summer school coordinator in Gillion University in UK, a visiting lecturer in many colleges, a student engagement coach, a project manager in South London business. இதான் கரண்டா பண்ணிட்டு இருக்கார். And he's got many other activities. He dons many other caps, like he's an executive project officer. He's doing his PhD in dance studies. He's a professional classic Indian dancer. He is published author. He's a public speaker and he's a polyglot. So such a fantastic personality. இன்னைக்கு வந்து அவர் வந்து he is going to walk you through his story. Listen to it carefully. So hi Giri, how are you? Hello sir, I'm fine. How are you? Okay. And you must be tired after the whole day's work. It was a busy day, but I'm thrilled and I'm looking forward to have this interaction with you. So, yeah. So great to have you. And நீங்கள் கிரி உங்கள் பற்றி கொஞ்சம் நான் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் ஒரு ஷார்ட்டாக உங்களோட ஸ்டோரி சொல்லுங்களேன். கண்டிப்பா. என்னோட பேர் கிரிதர். கிரி. நான் ஒரு கிளாசிக்கல் இந்தியன் டான்சர். நான் பரதநாட்டியம்ல ட்ரெயின் ஆகியிருக்கேன். ஐம் அ பரதநாட்டியம் பெர்ஃபார்மர், டீச்சர், கொரியோகிராஃபர், and I've also completed a PhD in dance studies at the University of Roehampton in London. அது தவிர்த்து I have got a master's degree in medical nanotechnology, which I completed at Shastra University in India. So yeah, I've trained both as a biotechnology engineer and also as a Bharatanatyam practitioner. சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து இப்போது பாவேந்தரில் இருந்தீங்க, சாஸ்திராவில் இருந்தீங்க, அண்ட் I can make out you're not just an ordinary engineering student.
ஏன்னா இந்த டைகான்ல போய் சாரி, இது டைகான் தானே? டைகான். I went to Raila and Raila. yeah. Mm. I remember you and Preeti had come and Yes, participated. You were winners yes. there, correct? So, Uh, yeah, both of us we went to Top Notcher, so we both won, and that took us to Raila. oh, okay. So that means you're always looking for something beyond the four walls. ஸோ அது எப்படி அந்த ஒரு ஃபீலிங் வந்தது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? I think, okay, so I owe it all to my parents and teachers, and also all the support that I got from the academic institutions that I went to. ஏன்னா சின்ன வயசுல and also growing up in a tier 2 city like Trichy, நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம என்னதான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம ஆஸ்பயர் பண்ணினாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணினாதான் நம்மளால, அந்த சப்போர்ட் இருந்தாதான் நம்மளால வர கண்டிப்பா. முடியும் இல்லையா? அண்ட் த கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறதும் ஒரு மிட் சைஸ்டு சிட்டி அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நாட் ஆஸ் மச் எக்ஸ்போஷர் ஆர் நாட் ஆஸ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ்வலி ஆஸ் யூ வுட் கெட் இன் அ காஸ்மோபாலிட்டன் சிட்டி, இன் அ மெட்ரோ சிட்டி. பட் அந்த இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நமக்கு கரெக்டா கைட் பண்ணி இங்க நம்ம வந்து ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா கான்ஃபரன்சஸ் அட்டென்ட் பண்றதா இருக்கட்டும், காலேஜஸ்ல போய் பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம பண்ணணும்னா ஹவு இட் பேசிக்கலி ஷேப்ஸ் ஆஸ், நம்மளோட ஸ்கில்ஸை எப்படி அது டெவலப் பண்ணும், நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அகைன் டீச்சர்ஸ் உடைய சப்போர்ட் அதெல்லாம் இருக்கிறதுனால தான். பட் எனக்கு என்னன்னா இப்போ எல்லா டீச்சரும் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஆல் டீச்சர்ஸ் வாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அப் வெல். பட் பெரும்பாலும் பார்த்தேன்னா ஒரு 99% நான் பார்த்துருக்கேன், ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இது மாதிரி டாப் நாச்சர் ஈவெண்ட்லாம் போகணுன்னா அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுப்பீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச நான் நான் என்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணினேனோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆரம்பத்துல எல்லாருக்குமே ஸ்டேஜ் ஃப்ரைட்டுங்கிறது இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஹெசிடென்ட்டா நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தான். ஆனா ஒன்ஸ் வி டூ இட் அண்ட் ஐவ் ரெட் சம்வேர், நம்ம வந்து ஷோயிங் அப் இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். நம்ம ஒரு இடத்துல போய் இஃப் வி ஷோ அப், அதுவே ஒரு 90% சக்சஸ் தான். அந்த 10% அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா வாட் வி டூ தேர் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ whenever there is an opportunity, no matter what it is, if you feel like you want to do it, just grab it. அதான் நான் சொல்வேன். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். நான் ஆரம்ப காலகட்டத்துல காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் போகும்பொழுது, ஸோ whenever நான் வந்து ஹை ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே, தேங்க்ஸ் டு மை டான்ஸ் ட்ரைனிங், நான் அப்பல இருந்தே டான்ஸ் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் ரெகுலரா போயிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி ஸ்பீச் காம்படிஷன்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஸ்கூல்ல இருக்கிற கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ் ஆகட்டும், அது எல்லாத்துக்குமே நான் சைன் அப் பண்ணுவேன், நான் போவேன். எல்லா நேரத்துலயும் நான் வின் பண்ணினது கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துல வந்து ப்ராபப்ளி நான் போனேன்னா ஒரு 75% நான் வின் பண்ண மாட்டேன். ஒரு 25% தான் நான் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த ஹை ஸ்கூல் லெவல்ல. பட் த மோர் யூ do these things, the more you get exposed to such contests, and the more you train, the more you enhance your capacities, the more you train and better present yourself, the chances of winning are higher, இல்லையா? ஸோ அதனால நான் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வரும்போது நான் நிறைய கான்டெஸ்ட்க்கு போறது வந்து எல்லாமே டான்ஸ் காம்படிஷன்ஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி என்னுடைய மற்ற கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ் ஆனாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து ஐ ஸ்டார்டட் யூனோ வின் பண்றதுக்கு நிறைய ஆரம்பிச்சேன். ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ரெக்கக்னைஸ்ட். என்னோட ஸ்கூல்லையும் எல்லாருமே என்ன ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகும்பொழுதும் எல்லாரும் என்ன ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் நான் வந்து பாவேந்தர் பாரதாசன்ல தான் என்னுடைய அண்டர்கிராட் நான் பண்ணினேன். அங்க வந்து ஐ ஸ்டடிட் பிடெக் பயோடெக்னாலஜி. அங்க ஐ ஹேட் an excellent mentor, மிஸ்டர் ஜெயபரத். அவர் வந்து he was our lecturer and also எங்களுடைய கல்ச்சுரல் கமிட்டிக்கு வந்து அவர் வந்து கல்ச்சுரல் கோஆர்டினேட்டரா இருந்தாரு.
அண்ட் ஹி யூஸ் டு டேக் அஸ் டு அ லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ். நாங்க வந்து நிறைய அந்த டைம்ல எனக்கு அதிகமான எக்ஸ்போஷர் இருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய கான்ஃபரன்சஸ்க்கும் நான் வந்து என்னோட அண்டர் கிராட்லயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேப்பர்ஸ் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் கான்ஃபரன்சஸ்ல. அப்போ அப்போ கிளாஸ் த்ரோ நிறைய கட் யா அடிச்சுட்டு தமிழ். கான்டெஸ்ட் தான் போவீங்க. ஆமா. யா அப்படியும் சொல்லலாம். ஆ, பட் அந்த வேர்ல்ட்லி எக்ஸ்போஷருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி எப்படி நம்ம வந்து வெளியில இருக்கிற என்வாயரன்மெண்ட்லயும் எப்படி அந்த எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்குதுங்கிறது வந்து இட் ஆக்சுவலி ஷேப்ஸ் அஸ் yes. ப்ரொஃபஷனலி அஸ் And வெல். Giri, here I just wanted to put a point. They say life is a self-fulfilling prophecy. ஸோ ஒரு யா இடத்துல ஜெயிக்கும் போது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். அங்கேருந்து அடுத்தது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி அது போய் 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 அதுக்கப்புறம் யூ பில்ட் so much ஆஃப் கான்ஃபிடென்ஸ். எங்கேருந்து அது வந்ததுன்னு தெரியாது. டோட்டலி ஆரம்பத்தில் யா எல்லாருக்கும் அதே ஃபியர் தான் இருந்திருக்கும். பட் நீங்கள் யூ யூஸ்ட் a பியூட்டிஃபுல் திங். யூ செட் யூ ஹாவ் டு ஷோ அப். எக்ஸாக்ட்லி யா யா அண்ட் அப்சல்யூட்லி. இப்போ சாஸ்திரால படிச்சுட்டு வித் ஆல் தட் அப்ராட் போகணுன்னு ஏன் தோணுச்சு? எனக்கு வந்து நான் என்னோட அண்டர் கிராட் படிக்கும் பொழுதே சி அகெயின் நான் சொல்ற மாதிரி எனக்கு பெருசா எக்ஸ்போஷர் வெளிநாட்டுல போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு நிறைய பேர் தெரியாது. என்னோட ஃபேமிலிலையும் யாரும் ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டுல எல்லாம் போய் படிக்கல. அண்ட் என்னோட நான் படிச்ச ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் வெளிநாட்டுல போய் படிச்சவங்க அப்படிங்கறது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்ல. பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். என்னன்னா த மோர் யூஸ் இப்போ வந்து நிறைய நம்ம வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜ்க்காகவே நம்ம பேப்பர் சயின்டிபிக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லையா? ஸோ அப்ப நமக்கு தெரியும் எங்கெங்க இருந்தெல்லாம் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வருது. அண்ட் வென் யூ கோ டு கான்ஃபரன்சஸ், அந்த கான்ஃபரன்ஸ்லயே வந்து சில பேர் கீ நோட் பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஓகே நான் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்போஷர் எனக்கு வந்து இத இந்தியால இருக்கிறத விட ப்ராபப்ளி எனக்கு அதிகமான எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. அண்ட் ஐ வாண்டட் டு கோ அப்ராட் ஃபார் மை மாஸ்டர்ஸ். ஆனா அந்த நேரத்துல வந்து ஐ காட் அ ஃபுல் ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. அண்ட் ஸோ எனக்கு வந்து ஃபுல் டியூஷன் ஃபீ வேவர் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது என்னோட எம்டெக் Which மாஸ்டர் university was மாஸ்டர் it? டெக்னாலஜி. சாரி, Which university was it? இல்ல மெடிக்கல் நானோ டெக்னாலஜி நான் சாஸ்திரால படிச்சேன் இல்லையா? அது வந்து என்னோட ஃபுல் டியூஷன் ஃபீ வேவர்ல நான் படிச்சேன். ஸோ ஐ டிட் நாட் பே எனி டியூஷன் ஃபீ ஃபார் தட். ஸோ அதுல வந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. அண்ட் ஐ தாட் ஐ டேக் திஸ் அப். ஏன்னா நான் இப்ப மாஸ்டர்ஸ் வெளியில போய் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 90% ஆஃப் த கேசஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தே பே அ டியூஷன் ஃபீ, எஸ்பெஷலி இஃப் தே கோ அவுட் அஸ் அன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் இல்லையா? அண்ட் திஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி. இப்போ யூரோப்ல எல்லாம் போய் படிச்சாங்கன்னா கொஞ்சம் மெயின்லேண்ட் யூரோப்ல வந்து டியூஷன் காஸ்ட் கம்மியா இருக்கு. இதே யூஎஸ்ஏலயோ இல்லைன்னா கனடா இல்ல ஆஸ்திரேலியா யூகே இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு வந்தாங்கன்னா ஹையர் டியூஷன் ஃபீ பே பண்ற மாதிரியா இருக்கு. ஸோ அப்போ ஐ தாட் சரி எனக்கு வந்து ஐ ஹவ் காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து டியூஷன் ஃபீயே கட்டாம இந்தியால அண்ட் சாஸ்திரா இஸ் அ வெரி குட் ஸ்கூல் ஃபார் பயோடெக்னாலஜி, நம்பர் 1 ஃபார் பயோடெக்னாலஜி ஆக்சுவலி. அதுல வந்து அந்த ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜில வந்து இந்த மெடிக்கல் நானோ டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் ப்ரோக்ராம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது ஐ டுக் இட் அப். ஸோ ஐ டிட் தட். அதுக்கப்புறமா வந்து ஐ அப்ளை டு ப்ரோக்ராம் கால்ட் என்சிபிஆர்எம் இன் கனடா. அது வந்து என்னன்னா ஒரு நானோ ரிசர்ச் கவுன்சில் அவங்களுடைய ப்ரோக்ராம். ஸோ பேசிக்கலி தே ஒர்க் வித் நானோ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஐ ஹேட் அ சான்ஸ் டு கோ டு கனடா அண்ட் ஐ டிட் ரிசர்ச் அட் ஒன் ஆஃப் தி நானோ டெக்னாலஜி லேப்ஸ். அங்க வந்து ஒரு கிராஜுவேட் லெவல் ரிசர்ச் நான் வந்து பண்றதுக்கு எனக்கு 3 இயர்ஸ்க்கு அங்க பாசிபிலிட்டி கிடைச்சது. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கார்டியோவாஸ்குலர் டிஷ்யூ இன்ஜினியரிங். ஸோ இப்போ பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த கிராஃப்ட்ஸை வந்து பாலிமர்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ற மாதிரி. அதாவது ஸோ பேசிக்கா வந்து நம்ம பாடியில இருக்கிற ஒரு வெயினை எடுத்து ஆர்டரி இல்லைன்னா வெயின்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும்பொழுது வந்து வாட் தே டூ இஸ் ஒரு சிஏபிஜிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங். ஸோ பேசிக்கா அந்த கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங்
சிஏபிஜி ப்ரொசீஜர் அப்படிங்கறதா வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் பண்ணும்பொழுது ஒரு சஃபனஸ் வெயின் அப்படிங்கிற வெயின்ல இருந்து எடுத்து தே பேசிக்கலி யூனோ கிராஃப்ட் அண்ட் அப்போ உங்களுக்கு வந்து அந்த வெயின்ல இருந்து கட் பண்றாங்க இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து வி பேசிக்கலி யூஸ்ட் பிளாஸ்டிக் பாலிமர் மெட்டீரியல். ஸோ ஓகே. அதுல ஒரு பிளட் வெசல் மாதிரியான சிந்தசிஸ் பண்ணி அதை வந்து கிராஃப் பண்றது மாதிரியான ஒரு டெக்னிக். ஸோ அந்த லேப்ல வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் தீஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒரு 3 இயர்ஸ் நான் வந்து அங்க இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட்? No. So when I joined, அப்போ வந்து அந்த research, so they were basically trying it out on different polymer materials. It was the starting stages of that ஓகே research. ஓகே. So அதனால அப்போ I just joined there. We were doing various cell-based cell culture experiments on it. ஓகே. And அது முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணினேன், பட் ஓகே, ஸோ கனடாக்கு போனது வந்து என்னோட லைஃப்ல ஒரு டிரான்சிஷன். என்ன அப்படின்னா, அது வரைக்கும் நான் இங்க இந்தியாவில் படிக்கும்போது ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் போத் மை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சிமல்டேனியஸ்லி. நான் வந்து ஐ டிட் பேச்சுலர்ஸ் இன் பயோடெக்னாலஜி engineering, and in parallel I also did a bachelor's in Bharatanatyam, so Bachelor of Fine Arts in Bharatanatyam. அண்ட் என்னோட மாஸ்டர்ஸ் ஆஃப் மெடிக்கல் நானோ டெக்னாலஜி படிக்கும் பொழுது நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் பரதநாட்டியம் அதுவும் என்னால சிம்பிள்டேனியஸா பண்ண முடிச்சது. ஏன்னா ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் அண்ட் the interesting aspect is, see, nanotechnology, okay, how are you able to walk in two parallel worlds? And இன்னொன்று வந்து, how did that passion of Bharatanatyam come? ஏன்னா மென்னுன்னா எல்லாம் பாடி பில்டிங்லாம் பண்ணினா அது மாதிரி உட்காந்துருப்பாங்க. இது மாதிரி பரதநாட்டியம் அதில் வந்து ஒரு எப்படி வந்தது அந்த இன்க்ளினேஷன் ப்ளஸ் இது, தட் சவுண்ட்ஸ் pretty ஓகே, interesting. யா ஷோர். ஸோ நான் வந்து when initially so when I was 5-6 years old, I was sedentary. I used to sit in, ஒரு சும்மா ஒரே இடத்துலயே உட்காந்து ரொம்ப ரொம்ப மொபைலா ஓடி ஆடி விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப கிடையாது. சும்மா உட்காந்தே வந்து I was just sitting. I was, more sedentary than being active. And my parents thought, okay, no, this is not going to work out unless the child has some kind of a physical exercise. அண்ட் ஃபார் தெம் ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் தெம். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய இப்ப டான்ஸ்னா வந்து ஜெண்டர்டா, அதுவும் பரதநாட்டியம்னா வந்து ஒரு கேர்ள் சில்ட்ரன்னா தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, ஸ்டெரியோடைப், ஆமா ஸ்டெரியோடைப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல. ஆனா என்னோட வீட்டுல வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டெரியோடைப் இல்லை. ஸோ அதனால எங்க அப்பா அம்மா வந்து பக்கத்துல, அதாவது ஒரு 10-15 மினிட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு பரதநாட்டியம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்போதான். ஸோ மை குரு ஹேட் ஒன்லி ஸ்டார்டட் ஹர் ஸ்கூல் அட் தட் பாயிண்ட். ஐ வாஸ் சைல்ட் ஆஃப் 6 years of age. ஸோ என்னோட அப்பா அம்மா வந்து அங்க ஒரு 6.5 வயசு அப்போ வந்து தே டுக் மீ தேர். யாரு குரு? யாரு இனிஷியலா எனக்கு வந்து குரு யாரு? என்னோட குரு பேரு டாக்டர் சுப்ரியா ரவிக்குமார். அவங்க திருச்சியில தான் சொல்லி கொடுக்குறாங்க. திருச்சியிலேயே பிறந்து வளர்ந்து. So she also studied in Kalekaveri College and she did her PhD in Bharatanatyam, and she teaches, she runs her own dance school, Shri Priyalaya Arts Academy, which is in Trichy. And அவங்க கிட்ட நான் ஆரம்பத்துல படிக்க போகும்போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு குழந்தைக்கு வந்து டான்ஸ்ல ஏதோ ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருந்து கொண்டு போய் சேர்த்தா கூட ஆரம்பத்துல அந்த குழந்தை வந்து அவ்வளவு கோஆபரேட் பண்ணி அவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா கத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆரம்பத்துல எல்லாம் நான் நிறைய கிளாஸஸ் எல்லாம் வந்து பங்க் பண்ணுவேன். ஒரு 8 நாள் கிளாஸ் இருந்ததுன்னா 4 நாள் தான் போவேன். அண்ட் ஆல்சோ was living with my so it's a joint family. என் தாத்தா பாட்டியும் கூட இருந்ததுனால அவங்க எங்கேயாவது வெளியில போறாங்க அப்படின்னா, கல்யாணம் அது இதுன்னா ஜஸ்ட் டேக் மீ அலாங். ஸோ அதனால நான் வந்து பாதி கிளாஸ் நான் போனது கிடையாது. பட் ஸ்லோலி அந்த டைம் போக 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 நான் வந்து அரங்கேற்றம் பண்ணினதுக்கு அப்புறம், ஸோ ஐ டிட் மை அரங்கேற்றம் when I was in 9th standard. It was a long training. நிறைய வருஷம் நான் படிச்சுதான் அரங்கேற்றம் பண்ணினேன். And when I did that, அதுக்கப்புறமா I started
taking it up more seriously. ஏன்னா again, see, நமக்கு வந்து lack of examplesங்கிறது வந்து, or the kind of examples that you see around you basically shape you. நான் என்னோட ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பரதநாட்டியம் வேற வேற டான்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் they did not go to dance school. But So you நான் என்ன continue. நினைச்சேன்னா, ஆமா, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே, எங்க வீட்லயும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க போல இருக்கு, நான் அரங்கேற்றம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து திரும்ப டான்ஸ் கிளாஸ் போக மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டேன். தென் மை டீச்சர், ஐ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் இன்சிடென்ட். என்னோட அரங்கேற்றம் முடிச்சுட்டு நாங்க வந்து அந்த போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தெர் வாஸ் சம்திங், ப்ராபப்ளி நான் அவங்க கிட்ட இருந்து ஏதோ வாங்கிக்கணுமோ அந்த மாதிரி ஏதோ இருந்தது. அண்ட் ஷி செட், நீ அடுத்த வாரம் கிளாஸ்க்கு வருவல்ல, அப்ப அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தோணுது, ஓ அடுத்த வாரம் கிளாஸ்க்கு போகணும், போக போக முடியும் போல இருக்கு அப்படிங்கறதே வந்து, தட்ஸ் when it dawned. So I went, and then I continued learning. And because I continued learning, she took me to performances. So where I performed group, நான் perform பண்ணேன் அவங்க கிட்ட. அதுக்கப்புறமா solos நான் perform பண்ண ஆரம்பிச்சேன். And the more you do this, and at that age, you know, when people recognize your, they appreciate your talent, and they say, oh, you should keep it up, you know, you should uh, do more அப்படியெல்லாம் நம்மளை encourage பண்ணும்பொழுது, ஒரு positive motivation கிடைக்கும்பொழுது, you start doing it more and more. Now you are in Canada. So on Mm-hmm. one side, you're doing research with the polymers. One side, you're Mm-hmm. learning Bharatanatyam. இப்போ ஒரு நியூ ஃபாரின் கண்ட்ரி போகும்போது வாஸ் த எனி கல்ச்சர் ஷாக்? எப்படி, ஹவு டிட் யூ ஜெல் வித் தோஸ் பீப்புள் தேர்? என்னெல்லாம் Yeah. டிஃபிகல்ட்டி இருந்தது? இந்த மெயின் ரீசன் எது கேட்குறேன்னா, இஃப் யூ டேக் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே போகிறாங்க, பீப்புள் வில் கோ டு வேரியஸ் கண்ட்ரீஸ், ஈவன் கனடாக்கும் போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது என்ன மைண்ட் செட் இருக்கணும், என்ன ப்ரிப்பரேஷன் இருக்கணும்? அண்ட் ஸோ அது வந்து, அண்ட் நீங்கள் சப்போஸ் யூ ஹேட் நோன் தட் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் கோயிங் தேர், ஸோ என்ன தப்பு No, பண்ணீங்க? I was not, yeah, I did not have access to that information. எப்பயுமே நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம படிக்க போறோம் அப்படின்னா வந்து கல்ச்சர் ஷாக் பத்தி தான் பேசுறோம், சொசைட்டல் ஷாக் பத்தி. ஆனா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஷாக்கே இருந்தது அங்க, 2-3 விஷயத்துல. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது வரைக்கும் நான் வீட்லயே தான், நான் ஒரு டே ஸ்காலர், காலேஜும் நான் வீட்டுல இருந்தே தான் நான் படிச்சேன். வாட் தட் மென்ட் வாஸ், என்னால என்னோட அகடமிக்ஸையும் டான்ஸையும் ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் மத்த எதை பத்தியுமே எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் வென் ஐ மூவ் டு கனடா, ஐ ரெண்டட் அவுட் மை ஓன் ஃபிளாட். ஸோ அப்போ வந்து என்னோட ஃபிளாட்டை நானே கிளீன் பண்ணணும், என்னோட க்ராசரிஸ் நானே, ஃபுட் ஷாப்பிங் நான் பண்ணணும், and I had to cook, I had to clean, I had to wash my clothes, I had to take care of pretty much everything. So it was like full on adult life. And on top of that, I also had to go to the lab every day. That was one. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் அவே ஃப்ரம் ஹோம், இல்லையா? இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்துலயே நான் எங்கேயோ ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன் அப்படின்னா, ஐ கேன் வீக்கெண்ட்ஸ்ல நான் வந்து ஐ கேன் கெட் மை லாண்ட்ரி டன், ஆர் யூனோ மை மதர் வில் பேக் சம் லஞ்ச் ஃபார் மீ விச் ஐ கேன் யூஸ் டியூரிங் த வீக். அதெல்லாம் பண்ணிக்க முடியும். இங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. அண்ட் எனக்கு வந்து கனடால அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் யாரும் ரிலேட்டிவ்ஸும் இல்லை. ஸோ அதனால ஐ வாஸ் ஆல் பை மை செல்ஃப். அண்ட் தேர்ட்லி, எனக்கு வந்து லாங்குவேஜ் பேரியரும் இருந்தது. as in I ended up in French Canada. கனடா வந்து ஒரு பைலிங்குவல் கண்ட்ரி, இட்ஸ் a confederation. அங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்ச் 2 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. கனடால 10 ப்ராவின்ஸ்ல வந்து 9 ப்ராவின்சஸ்ல இங்கிலீஷ் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. ஐதர் பட் குபெக் அப்படிங்கிற ப்ராவின்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ராவின்ஸ், அங்கே ஃப்ரெஞ்ச் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ். அண்ட் I ended up in Quebec, in the capital city, Quebec City, which is very French. And I did not speak a word of French when I went to Canada. ஏதோ தைரியத்துல போயிட்டேன். ஆனா அங்க போய் எனக்கு வந்து லாங்குவேஜ் பேரியரும் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி பர்சனலா நான் ஒரு அடல்ட் லைஃப்க்கு அடாப்ட் ஆக வேண்டிய ஒரு நெசசிட்டியும் இருந்தது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், எனக்கு வந்து என்னோட டான்ஸ் ட்ரைனிங்கை மேனேஜ் பண்ண முடியல. So renting studios was expensive. I was living on a first floor flat, which meant I could not dance in my flat. It would be too noisy. And slowly what happened was, நான் வந்து என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா I started alienating myself. And this was not, out of
choice, but it just so happened it was out of compulsion. I did not have basically எனக்கு வந்து அந்த அளவு போய் வார டெய்லி ஸ்டூடியோஸை ரெண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு $30 $50 கொடுத்து பர் ஹவர் கொடுத்து என்னால ரெண்ட் பண்ற அளவுக்கு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ தட் ஓகே. ஃபைனான்ஷியலா, விச் மென்ட் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப கம்மியா போச்சு. அண்ட் இன்டர்ன் ப்ராக்டிஸ் பண்றது குறையுதுன்னா நம்மளால பெர்ஃபார்மும் அதிகமா பண்ண முடியாது, முடியல. பெர்ஃபார்மன்சஸும் கம்மியாயிடுச்சு. அண்ட் அங்க புது கண்ட்ரிங்கிறதுனால நான் போய் ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்ணணும். தென் ஐ பிகேம் ஐ வாஸ் ஹெசிடென்ட் டு அப்ரோச் பீப்புள் டு ரைட் ஃபார் கான்சர்ட் But ஆப்பர்ச்சுனிட்டிஸ். how are ஏன்னா the நானே ப்ராக்டிஸ் how are the people there? I mean, people are friendly. People were open. They were welcoming. And whenever there was an opportunity, they gave me an opportunity. ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆகட்டும், இல்லைன்னா அங்க வந்து சில தியேட்டர் ஆர்டிஸ்ட், டான்ஸ் ஆர்டிஸ்ட், அவங்க கூட எல்லாம் எனக்கு நெட்வொர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. So some of them invited me to come and perform in their festivals and all of it. அப்போ ஆனா they were லோன்லியா few and ஃபீல் far ஆகல? in between. லோன்லியா ஃபீல் ஆகல? லோன்லினஸ்ங்கிறது வந்து பெருசா எனக்கு இல்லை. ஏன்னா அங்கேயும் நான் வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல ஐ ஜாயின். சோ அதனால வீக்லி நான் அந்த What is மீட்டிங்ஸ் that போயிடுவேன். Toastmasters? டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட லாங்குவேஜ் அண்ட் லீடர்ஷிப் ரெண்டையுமே என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல வந்து எவ்ரி வீக் there'll be மீட்டிங்ஸ். சில மீட்டிங்ஸ் வந்து சில குரூப்ஸ்ல வந்து ஃபோர்ட்நைட்லி மீட்டிங்ஸ் நடக்கும். அண்ட் இந்த மீட்டிங்ஸ்ல நீங்க ஒரு போய் சேர்றீங்க, ஒரு மெம்பரா அந்த கிளப்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா they'll give you a booklet. அதுல நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கும் நீங்க பேசுறதுக்கு. ஸோ பேசிக்கா உங்களுக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு உங்களை ப்ரிப்பேர் அது ஒரு பண்ற மாதிரியான பிளாட்ஃபார்ம் ஃபார் தட். கரெக்ட். சோ நீங்க வந்து ஒரு 10 பேர் 20 பேரு அந்த குரூப்ல இருப்பாங்க. இவென்ச்சுவலி தே பிகம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அந்த 20 பேர் முன்னாடி நீங்க வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருக்கிற ஃபியருங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சோ 20 பேர் முன்னாடி பேசுறது, அப்புறம் 50 பேர், 100 பேர், 500 பேர்னு அப்புறமா பேச ஆரம்பிக்கலாம். சோ அதுதான் the beauty is you knew how to keep yourself engaged all the time. Yeah. And I signed up for French language courses also. எனக்கு வந்து weekly so I was doing Toastmasters plus I also signed up for French language program. So எனக்கு வாரத்துல 2 நாள் வந்து நான் அந்த French classes போயிடுவேன். அங்க போயிட்டு I learned அப்போ அலோனா இருக்கிறதுக்கு டைமே கிடையாது. ரைட். இப்போ இந்த மெயின் திங் இப்போ என்னன்னா, இப்போ எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே படிக்கிறீங்க. இப்போ நீங்க பாவேந்தர்ல இன்ஜினியரிங் பண்ணீங்க, சாஸ்திரால யூடிடி எம்டெக், கனடால போய் படிச்சீங்க. என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? Okay. So it's a very interesting question. ஏன்னா நீங்க வந்து நான் வந்து பாவேந்தர் பாரதிதாசன்ல நான் படிக்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே. அண்ட் சாஸ்திராக்கு போகும்பொழுது ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க. ஸோ அதை விட அதிகமான எக்ஸ்போஷர் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வேற வேற கல்ச்சர்ஸோட நீங்க இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் when I went to Canada, it's multicultural, it's multinational, multi-ethnic. ஸோ அதனால இன்னுமே உங்களுடைய சர்க்கிள் வந்து அப்படியே ப்ராட் ஆகிட்டே போகுது, அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடையுது. ஸோ அதனால that is one of the main டீச்சிங் மெத்தடாலஜி. இப்போ மெத்தடாலஜில வந்து என்னன்னா அஃப்கோர்ஸ் சாஸ்திரால நான் படிக்கும்பொழுது பிகாஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்க கவர்மெண்ட் ஃபண்டடா இருக்கிறதுனால we also had access to a lot of equipments. So lab equipments, அதுக்கப்புறம் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்ங்கிறதே வந்து அங்க நல்ல as an institution டாப் நாச் ரிசர்ச் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஸோட இன்டராக்ட் பண்றதுக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அங்க கிடைச்சது. அண்ட் கனடாக்கு போகும்பொழுது லைக் the way you learn things in Euro America is very different from the way you learn things in India. இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய ரோட் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து தியரட்டிக்கல் அப்ரோச் டு லேர்னிங் அப்படிங்கிறது இருக்கு. பட் நான் பார்த்த வரைக்குமே வந்து நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப்ல வந்து
ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு லேர்னிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அண்ட் ஒன் திங் தே எம்பசைஸ் ஆன் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு விஷயத்த கிரிட்டிக்கலா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அவங்க ரொம்ப அதுல நிறைய சிக்னிபிகன்ஸ் அவங்க கொடுக்கறாங்க, அதை பிளேஸ் பண்றாங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் கிரிட்டிக்கல் திங்கிங் அது பண்றாங்க, அது என்னது? ஒரு யா, ஈவன் இஃப் யூ ரொம்ப கேன் இல்லஸ்ட்ரேட், ஒரு யா, எக்ஸாம்பிள் வச்சு யூ கேன் இல்லஸ்ட்ரேட், அப்போ நம்மளுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஏன்னா எல்லாருமே ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் வந்து ப்ராக்டிக்கலா இல்லை, அங்கே ம், ப்ராக்டிக்கலா இருக்கு. ஏன்னா ம், கண்டிப்பா இந்தியா நினைச்சா நம்மளும் ப்ராக்டிக்கல் ஆக்கலாம். ஸோ ம், வாட் இஸ் தட் கிரிட்டிக்கல் திங்கிங், ரைட்? ம். ஏன் நம்ம அதை இன்கார்பரேட் பண்ணல? we can know that. அண்ட் நான் வந்து ஐ ஆல்சோ ஒர்க் அஸ் அ ட்ரெயினர் ஃபார் சம் டைம், ஐஎல்டிஎஸ் ட்ரெயினர் இன் ட்ரிச்சி பிளஸ் இல்லையா. ஸோ அதுல வந்து ஐ ஜஸ்ட் ட்ரை அண்ட் மேக் அ கனெக்ஷன் பிட்வீன் யோர் கொஸ்டின் அண்ட் அன் இன்சிடென்ட் தேர், விச் இஸ் அ காமன் அக்கரன்ஸ். இப்போ ஐஎல்டிஎஸ்ல ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஸ்பீக்கிங்ல வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், why do you like a particular, what is your favorite, say for example, what is your favorite color அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, many students will say, okay, red, blue, green is my favorite color. Okay, green is your favorite color, fantastic. Why அப்படிங்கறத வந்து அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, because I like it. Okay, you like it, it's your favorite color only because you like it, right? But why do you like it அப்படிங்கிறது வந்து நிறைய பேரு அதை யோசிக்கிறது கிடையாது. அந்த கொஸ்டின் வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின், பட் இட் பிகம்ஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் டு ஆன்சர். அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கறத வந்து இந்த அடிப்படையில நம்ம யோசிக்கலாம் பேஸ்ட் ஆன் திஸ். என்னன்னா, இப்ப சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இது இப்படி இருக்கு, இதனால இதெல்லாம் நடக்கும், இந்த அட்வான்டேஜ் இந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இட்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன். நம்ம அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறோம். ஆனா ஏன் அப்படி இருக்கு, எதனால இப்படி நடக்கல, இப்படி நடந்தா என்ன ஆகும், வாட் வில் பி த கான்சிக்வன்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இப்ப ஏதாவது ஒரு புக் சாப்டர் நம்ம படிக்கிறோம், இல்ல ஒரு சயின்டிபிக் ஆர்டிக்கல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அதை பப்ளிஷ் பண்ணிட்டாலே அப்படியே அது வந்து ஒரு வேத வாக்கு மாதிரி நம்ம வந்து ஆமா, ஐ ஹாவ் டு கம்ப்ளீட்லி subscribe to it. I have to completely take in all of what has been prescribed by this author அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்போம். ஆனா நோ, தேர் மே பி இப்போ வந்து ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஆகட்டும், இல்லைன்னா ஹியூமனிட்டிஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிலோசாபிக்கல் அப்ரோச் ஆகட்டும், ஒரு தியரிட்டிக்கல் அப்ரோச் ஆகட்டும், அதை வந்து நீங்க கொஸ்டின் பண்ண முடியும். எதனால இப்படி பண்ணியிருக்காங்க, கவுண்டர் ஆர்கியூ பண்ண முடியும். இவங்க இப்படி சொல்றாங்க, பட் நான் வேற மாதிரியா ஆர்கியூ பண்றேன். இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி பண்ணிருக்காங்க, ஆனா நான் அதை வேற மாதிரியா பாக்குறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அது வந்து வேற மாதிரியா நான் அப்ரோச் பண்ணினேன்னா இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்டிக்கிளையோ இல்ல ஒரு ரைட்டப்பையோ நம்ம வந்து கிரிட்டிக்கலா அப்ரோச் பண்றோம், அதையே நம்ம கிரிட்டிக் பண்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி, ஒரு மைண்ட் செட், அந்த அந்த மாதிரியான ஒரு ஹியர் ஒன் என்கேஜ்மெண்ட். ஒன் கொஸ்டின். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க. அங்கே போனேன்னா நம்ம கிராஸ் கொஸ்டின் பண்ணலாம், எதுவுமே டைரெக்டாக எக்ஸெப்ட் பண்ணணும்னு தேவையில்லை, எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அந்த ஹைபாத்தசிஸ் கரெக்டானு செக் பண்ணணும், we have to do that. இது இந்தியன் சிஸ்டமில் எல்லாம் ரோட் லேர்னிங்கிறாங்க. ஏன் இது மாதிரி இருக்கு? எதனால நம்ம கல்ச்சரில் அது மாதிரி இருக்கு? என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் கொண்டு வரணும்? ஏன்னா இதே நான் இப்போ சின்ன வயசுலேருந்து இதே பிரச்சனை தான் கேட்டுட்டு வரேன், பட் இன்னும் அது கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கல. இதே நம்ம ஆள் அங்கே போனோன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறாங்க, இங்கே இருந்தால் கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. வாட் வாட் நீட்ஸ் டு பி த கரெக்டிவ் ஆக்ஷன்? ஏன்னா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க என்ன ரீசன் இருக்கு. I have not thought about this question before, to ஓகே, be honest. But இப்போ நான் யோசிச்சு இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, if I டெஃபினட். have to ஓகே, respond, I would say, see, again, it all depends on how exposed we are to books, to what we read,
to what we see and who we meet, even in India. I wouldn't say ஒரு blanket ஒரு ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் வந்து யாருக்குமே அங்க இந்தியால வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லைன்னுலாம் நம்ம சொல்லிட முடியாது. இந்தியாலையும் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை வந்து கிரிட்டிக்கலா அப்ரோச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க எப்படி அப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, perhaps it is because of the exposure they have. அந்த எக்ஸ்போஷருங்கிறது வந்து அவங்களோட லேர்னிங் மூலமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலா இருக்கிற சயின்ஸ் அண்ட் மேத்தை எப்படி டீச் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம நிறைய பேர் இன்க்ளூடிங் மை செல்ஃப், நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது மேத்னா எனக்கு வந்து ஐ அப்சல்யூட்லி டிடெஸ்டட் மேத்தமேட்டிக்ஸ், mainly because my mathematics teachers were not good. And also, see, if you have good teachers who would encourage you to love the subject, to learn the subject with the curiosity, அந்த ஒரு இன்க்விசிட்டிவ் லேர்னரை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பண்ணிட்டாங்கன்னாவே நம்ம வந்து கிரிட்டிக்கலா ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ண ஆரம்பிப்போம். இன்னைக்கு நான் திரும்பவும் அதே மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு புது கியூரியாசிட்டி, ஒரு புது இன்ட்ரெஸ்ட் வருது. ஆஹா, இதெல்லாம் நம்ம வந்து இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம்ல, இப்படி கூட படிக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ லேர்னிங் அதை வந்து நம்ம ஃபண்டமெண்டலா irrespective ஆஃப் வாட் லாங்குவேஜ் we learn, அதை கொஞ்சம் ஃபண்டமெண்டலா நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்படி கிரிட்டிக்கலா யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வெளியில, அதாவது நியூஸ் பேப்பர் ரீடிங், அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் டாக்ஸ் எல்லாம் கேட்கறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து டெட் டாக்ஸே நிறைய இருக்கு யூடியூப்ல வந்து. சும்மா நம்ம வந்து சினிமா, பாட்டு அது மட்டுமே இல்லையே, எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு. அதுல வந்து யூ கேன் ஈவன் லிசன் டு பீப்புள் டிஸ்கஸிங், இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி லேர்ன்ட் பீப்புள் உடைய இன்டராக்ஷன், ஆரிட்டர்ஸ் உடைய ஸ்பீச்சஸ், இதெல்லாம் கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல நம்ம புக்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகியிருந்தோம். இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் எல்லாம் நம்ம கேட்கறோம். நம்ம வந்து புது புது திங்கர்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம். நம்மளோட ஃபண்டமெண்டல் லேர்னிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் நமக்கு வந்து ஃப்ரைட் இல்ல, ஒரு பயம் இல்லாம நம்ம கான்ஃபிடென்ட்டா ஒரு இடத்துல போய் ப்ரெசென்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருந்தா கூட நம்மளை ரெடிக்யூல் பண்ணாம, நம்மளை வந்து மட்டம் தட்டாம, கிண்டல் பண்ணாம இருக்கிற ஒரு இடத்துல போய் நம்மளால நமக்கு தெரிஞ்சதை ப்ரெசென்ட் பண்ண முடியுது அப்படின்னா, இது எல்லாமே உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே உங்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யோர் ஒர்க் அண்ட் ஸ்டடீஸை ஷேப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்து லாஸ்ட் வீக் சுஜித்னு ஒருத்தர் பேசினாரு, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு முன்னால் சூரஜ் பேசினாரு. யார் பேசினாலும் இப்போ அப்ராட் இஸ் அ பெட் ஆஃப் ரோசஸ், எல்லாமே சூப்பராக கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறாங்க, எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, பீப்புள் அங்கே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சம்டைம்ஸ் இட் லுக்ஸ் லைக் பாசிபிளி இந்தியா இஸ் த ராங் பிளேஸ் டு பி இன், அப்ராட் இஸ் அ பெட்டர் பிளேஸ். கண்டிப்பாக அங்கேயும் சில சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா? I would not call it as a bed of roses. So what are the challenges somebody has to, because நம்மளுக்கும் அங்கேருந்து ஒரு மென்டல் கண்டிஷனிங் வரணும். Some things will make us a stronger person there. இவர் நீட்ஜே சொல்லுவார்ல, that which cannot kill you will make you stronger. So there would have been a lot of tough times which would have been there, right? So அதை நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா பீப்புளுக்கு அந்த பிட்டர் ட்ரூத் தெரியணும். இல்லாட்டா எல்லாமே என்ன ஆயிடும்னா ஜஸ்ட் நம்ம ப்ரொமோஷன் பண்ற மாதிரியே இருக்கும் இல்லையா? ரைட்டுங்களா? கனடா, யூகேனா ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஸோ அந்த மைனஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ could be something to do with job opportunities, could be something to do with I don't know, various other factors which could be there. ஸோ இது வந்து நம்ம மைண்ட் செட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் டு பிகம் டஃபர். ஓகே, ஸோ 2-3 விஷயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் வெளியில போய் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங், யூ ஷுட் பி ரெடி டு ஒர்க் ஹார்ட். நோ ஷார்ட் கட்ஸ். ஓகே, ஸோ யூ ஷுட் பி ரெடி டு ஒர்க் ஹார்ட். தெர் ஆர் நோ ஷார்ட் கட்ஸ். ஓகே, ஸோ நான் அங்கே போறேன், அங்கே போய் நான் வந்து
லண்டன் போறேன்னா நான் பிக் பென் முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துக்குவேன் அப்படின்னு நினைச்சா தட் இஸ் நாட் அஃப்கோர்ஸ் எஸ் பிக் பென் முன்னாடி போய் நின்று நம்ம செல்ஃபி எடுத்துக்கணும். click 100 selfies. It's fun. But at the same time, it's not just about that. You've come here, you've come here on a purpose, இல்லையா? ஸோ அதனால ஒன் ஷுட் இது வந்து ஒரு நம்மளே நிறைய சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ஓன் பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தே நான் சொல்றேன். முதல்ல நம்ம வெளியில போகும்பொழுது வந்து we get so thrilled and excited, எல்லாமே வந்து புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பட் we should be committed to what we have gone there to achieve. ஸோ அதனால ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு முதல்ல ரெடியா இருக்கணும். ஸோ நம்பர் 1. நம்பர் 2, ஹாவ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவா அணுகிறதுக்கு, சினிக்கலா இல்லாம ஐயோ இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் நினைக்காம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா பாசிட்டிவா இருக்கணும். 3வது, இது 3rd ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னன்னா ரெசிலியண்டா இருக்கணும். ஒருத்தர் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். இட்ஸ் ஓகே, ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் வந்ததா, பரவாயில்ல, திரும்பவும் ட்ரை பண்ணுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண பண்ண யூ வில் கெட் பெட்டர் அட் இட் அண்ட் ஒன் டே யூ வில் சக்சீட் அட் இட். ஸோ அதனால அந்த அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் நம்ம ஞாபகம் ஏதோ வச்சுக்கணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் நான் சொல்ல நினைக்கிறேன். முடியுமா? எப்படி சரி, நீங்க ஓகே. ஒரு சேலஞ்ச் இருந்தது, யூ பிகேம் ரெசிலியன்ட், யூ ஃபேஸ் த சிச்சுவேஷன்? இப்போ ரீசெண்டா இருக்கிற எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லலாம். நான் வந்து என்னோட when I did my PhD like in dance studies, நான் when I was writing up I was also working. And இங்க வந்து ஃபுல் டைமா நீங்க படிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்கறதுங்கிறது வந்து it's challenging, and it takes a lot of life essence from you, because socializing எல்லாம் நீங்க பண்ணவே முடியாது அந்த டைம்ல. உங்களுக்கு வந்து நீங்க போய் வேலை பார்த்துட்டு திரும்ப வந்து உட்காந்து நீங்க எழுதணும். அதுவும் ஒரு பிஹெச்டி தீசிஸ் நீங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல எழுதுறீங்க அப்படின்னா 60 to 80,000 வேர்ட்ஸ் எழுதணும். அண்ட் இட்ஸ் லைக் அ புக், இட்ஸ் லைக் ரைட்டிங் அ புக். அண்ட் அதுக்குன்னு யூ ஹாவ் டு புட் அசைட் டைம். நீங்க டெடிகேட்டடா அதை அப்ரோச் பண்ணினா தான் அதை பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப சில நாள்ல வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். எனக்கு வந்து ஐ ஹவ் கான் த்ரூ தோஸ் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். சில நாள்ல பட் வந்து இந்த நம்ம ஜஸ்ட் வடிவேலு வந்து சாரி டு தன்னைத்தானே சாரி டு இன்டர்வீன். இப்போ உட்காந்து நம்மளுக்கு பிஹெச்டி தீசிஸ் வந்து சாட் ஜிபிடியே எழுதி கொடுத்துருமே. அப்படி இந்த ஊர்ல பண்ண முடியாது, எந்த ஊர்லயுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளஜியரிசம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். சாட் ஜிபிடிய வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் இல்ல, சாட் ஜிபிடிய ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் மாதிரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படிதான் சாட் ஜிபிடி யோசிக்குதா, நான் இந்த மாதிரி யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு வேணும்னா நம்ம சொல்லலாம். சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு நிறைய இந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்லாம் ஐடியா கொடுக்கும், அதெல்லாம் எடுத்துக்கோங்க, இட்ஸ் ஓகே. பட் டோன்ட் ரிலை ஆன் சாட் ஜிபிடி ஆர் கோபைலட் டு ரைட் யுவர் அசைன்மெண்ட்ஸ், to write your thesis. That is not how it works. That is not how it should be, because அது வந்து அப்படி நம்ம பண்ணோம்னா அது plagiarism. இந்த ஊர்ல வந்து plagiarism is heavily penalized, and it can even cost your degree. So அதனால I would urge the students not to do that. அது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, அதே உங்களுடைய மெயின் டூல் கிடையாது. இப்போ ஸோ நீங்க சொல்றது வந்து பர்சனல் ஸ்ட்ரெஸ், ரைட்டுங்களா? ஏன்னா யூ ஹாவ் டு மேனேஜ் யுவர் டைம், யூ ஹாவ் டு வாக் இன் டூ வேர்ல்ட்ஸ், அண்ட் யூ ஹாவ் டு க்ரோ. பட் இங்க நாங்க ஃபேஸ் பண்றதுலாம் எல்லாம் பீப்புள் ஸ்ட்ரெஸ், ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் இங்க கல்ச்சுரல் பிஹேவியர் என்ன, ரைட்டுங்களா? ஸோ யூ ஹாவ் டு கரி ஃபேவர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கெட் சம்திங் டன், ரைட்டுங்களா? அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் bootlicking, apple polishing, you know the Indian way of living, ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி அந்த பீப்புள் சேலஞ்சஸ்லாம் அங்கே அது மாதிரி ஏதாவது இருக்கா? நோ நோ, அந்த மாதிரி பீப்புள் சேலஞ்சஸ்ங்கிறது வந்து இந்த ஊர்ல இல்ல. ஏன்னா நீங்க யூ கேன் பி straight forward, you don't have to sugarcoat things, you can be honest with your opinions, and in fact people appreciate those opinions. Like, you know, உங்க மேனேஜரே கூட உங்களோட ஒப்பீனியன் கேக்குறாங்க அப்படின்னா, just because they are your manager, you just don't have to say our he might suggest something, you may have a completely different take on it, and just because he or she is your manager, it doesn't mean that you would have to agree with what they say. You can basically propose something different. And that's like they are open to suggestions, they are open to various opinions, and they treat you as an equal, as a team member, and they value your inputs.
எல்லா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே யோசிக்கிறாங்கன்னா அப்ப ரெண்டாவது ஆள் தேவையே இல்லை. ஓகே. சோ அதனால நம்ம வந்து எல்லாம் எதுக்கு So கேட்டாலும் ஆமா ஆமான்னு comparatively, சொல்லணுங்கிற. resistance from people and institutions will be lesser here. There. That that is true. That is true. Okay. But even then, if Lesser. you taking the geopolitical wave and all that, Mm-hmm. would you like to share how life is over there? அதனால ஏதாவது influence ஆயின்றிருக்கா? How do you feel about it? Well, yes. So I think it sort of impacts people who are at different stages in their lives. Say, for example, those who are planning to go abroad for their education, those who have already been living in this country for 5 to 10 years, and those who have been living in this country for more than 10 years. எல்லாரையுமே வந்து இது வேற வேற வகையில இம்பாக்ட் பண்ணுது. இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய சோசியோ பொலிட்டிக்கல் events எல்லாமே. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்களே நிறைய நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க. யூஎஸ் உடைய Correct. பாலிசிஸ் வந்து இமிகிரேஷன்ல எந்த மாதிரியா இருக்கு, யூகே Mm-mm. உடைய பாலிசிஸ் எந்த மாதிரியா இருக்கு, எப்படி வந்து இமிகிரேஷனை வந்து டைட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி நிறைய ஊர்கள்ல வந்து கிராஜுவேட் வீசா, அதாவது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒர்க் வீசாங்கிறதுல வந்து சேஞ்சஸ் நிறைய வருது அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஸோ சோஷியோ பொலிட்டிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஸ், தீஸ் ஆர் I would say somewhat turbulent times for people, and so these are times, moments that come with a lot of ambivalence. But people, if like I said before, if we are ready to work hard, if we are ready to have a positive attitude, and number three, if we are resilient, we'll definitely be able to sail through this. அப்படிங்கிறது தான் என்னோட personal opinion. And And yeah, sorry, you ஒரே wanted. ஒரே ஒரு விஷயம் இதோட சேர்ந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, நிறைய பேர் பிகாஸ் ஐம் நாட் ஷூர் நீங்க திரும்ப இந்த கொஸ்டினுக்கு வருவீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, நான் பிகாஸ் ஐ ஒர்க் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு யூனிவர்சிட்டியில இங்க வேலை பார்க்குறேன். அண்ட் எங்களுக்கு வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து நார்மலாவே சவுத் ஏஷியால இருந்து வர, அதாவது இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்னன்னா அந்த வேலைங்கிறது தான் கோலா இருக்கு. எனக்கு வந்து 2 வருஷம் வீசா கிடைக்குமா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா எனக்கு பெர்மனண்டா என்னால இங்க இருக்க முடியுமா. பட் ப்ளீஸ் டோன்ட் சி, ஒர்க் அப்படிங்கிறது வந்து இவென்ச்சுவலி உங்களுக்கு வந்து அது கிடைச்சிரும். நீங்க உங்களோட எஜுகேஷனுக்கு நீங்க இங்க வரீங்க, ஒரு ஸ்டடி வீசால வர்றீங்கன்னா பர்பஸ் வந்து எஜுகேஷன் தானே. அதை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதர் திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி டூ மச் அபவுட் யூனோ எனக்கு வேலை கிடைக்குமா, இதுவா அதுவா, அதெல்லாம் டோன்ட் ஹாவ் தோஸ் டவுட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் செகண்ட்லி, சரி ஓகே, வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ உங்களுக்கு வந்து இங்கேயே வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஃபைன். நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிகிரி இருக்கு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு யூ கேன் கோ எனிவேர் இன் த வேர்ல்ட். நோ, உங்களுக்கு வந்து தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சோ மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் நீ உங்களுக்கு சப்போஸ் நீங்க யூகேக்கு வரீங்க, இங்க உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு வேலை கிடைக்கல, நீங்க திரும்பவும் உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், இட்ஸ் நாட் த லாஸ்ட் சாப்டர். Perhaps it's just a change and there are better things awaiting. So you just have to trust the process and you have to keep doing what you're doing, and do whatever you are passionate about. Don't just do things because you want to do them. Somebody, like, you're forced to do them. Just do them with interest, do them with passion. So going and studying there, you're investing in your thought process, which Mm-hmm. will expand your mind. And by Mm-hmm. doing that, you can fit into a particular place. So your career and all that depends on to what extent you grow. So அங்க grow Mm. பண்றதுக்கு opportunities இருக்கு. That's what you want to share, இல்லையா? Okay. Yeah. And I just wanted to know this. இப்போ நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க, பயோடெக்னாலஜியில் போயிருக்கீங்க, நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க, you're doing so many things. What kind of meaning are you trying to get from life? Yeah. So PhD இப்போ முடிச்சிட்டேன். I have passed my viva and yeah, so uh, hopefully I'm looking forward to my graduation very soon. So yes, so what was the final part of the question, The sir? final part is இல்லை எல்லாமே லைஃப்பில் வந்து we are trying to see some purpose of life. Mm-hmm. இவ்வளோ வருஷம் ஓட்டியிருக்கோம், எதுக்காக இருக்கும்?
என் ம். லைஃபோட பர்பஸ் என்ன? ஆம் ஐ கிரியேட்டிங் an இம்பேக்ட்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மை லைஃப்? ஸோ ரொம்ப அது மாதிரி பிலோசாபிக்கலா உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி வேர் இஸ் இட் கோயிங்? என்ன தாட் இல்லாட்டா நீங்கள் ரொம்ப டூ யங் ஃபார் தட் இதெல்லாம் இப்போ யோசிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கா, இல்லாட்டா யூ ட்ரைங் டு கெட் சம் மீனிங் அவுட் ஆஃப் லைஃப்? I don't know how it's a very interesting question, sir. Perhaps another day I should also ask you what you think about it. ஓகே. But பட் ரைட் நவ் ஐ நான் எம் த என்ன ஒன் சொல்வேன்னா, ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். yeah, yeah, yeah. So I'm ஓகே. not going to ask this to you. I'm not going to put you on the spot today ஓகே. with this question. But 60 இப்ப நான் என்ன சொல்வேன்னா, டூ யங் அப்படிங்கறத கூட 60 வயசுல இருக்கிறவங்க கூட டூ யங் பெர்ஹாப்ஸ் டு திஸ் கொஸ்டின் தான் நான் நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி நினைக்கிறேன்னா, நம்ம வந்து எல்லாம் அப்படியே பிளான் பண்ணிட்டோம்னா 100% நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குதா? கிடையாது. நிறைய ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் தட்ஸ் வாட் மேக்ஸ் லைஃப் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? வை டு வி ஹாவ் டு see லைஃப் as a goal post? Let us see it as a process. அது வந்து it's beautiful the way it is, how it unfurls இல்லையா? And I think the more we develop this kind of an attitude of a perception, I think the more we would start enjoying the beauty of it. So இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்வேன். பிளான் தேவைதான். ஆனா ரொம்ப அப்படியே லாங் டேர்ம், நான் 30 வருஷத்துல இதை பண்ணுவேன், 40 வருஷத்துல இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் இல்லாம ஒரு 5 வருஷம் மேக்சிமம் 10 வருஷத்துல நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுக்கிட்டா ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் வந்து பெட்டர் தென் வெரி வெரி லாங் டேர்ம் பிளான்ஸ் நான் நினைக்கிறேன். Wow. இது எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா உங்க ஜென்ரேஷன் அதான் யூ வாண்ட் டு என்ஜாய் த ஜேர்னி. ஸோ யா, யூ நாட் லுக்கிங் அது திருச்சிலேருந்து சென்னை போகணுன்னா சென்னை வரும்போது வருவோம், வழியில வந்து இருக்கிற மரம் அதெல்லாம் பார்த்துன்னு என்ஜாய் பண்ணிட்டு போவோமே. ஆமா. ஓகே. ஜர்னி இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் த டெஸ்டினேஷன் இல்லையா? கரெக்ட். லவ்லி. நம்ம அப்படியே ட்ரெயின்ல போறோம்னா வழியில 4-5 இடத்துல நிறுத்துவாங்க. யூ ஆ. கேன் சி. அண்ட் செங்கல்பட்டுனா நிறைய லேக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். இட் வில் பி ஆ. பியூட்டிஃபுல். அண்ட் தென் யூ வில் கெட் சர்வ்ட் டீ ஆர் வடை ஆர் வாட் எவர். என்ஜாய் தட், ரெலிஷ் ஓகே. இட். And then you can get down at Chennai when the train stops at Chennai. It's not going to go beyond Chennai. சென்னை வரைக்கும் போற ட்ரெயின் எப்படியும் டெல்லி வரைக்கும் போவாது. இட்ஸ் ஓகே. அது கரெக்டா சென்னையில தான் உங்களை இறக்கி விடுவாங்க. அது வரைக்கும் I think we can enjoy the process. There's absolutely nothing wrong Super. with it. So I think we need to get into some other interview where there are many untouched areas we can look into, right? Of course. Finally, நீங்க ஏதாவது பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? Mm. Um, okay. So, இப்போ வந்து perhaps you might have noticed நான் வந்து when sir you asked me about the CABG procedure, நான் இதே CABG லேப்ல தான் இதுல தான் வந்து 3 வருஷம் நான் வேலை பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரு 130 செகண்ட்ஸ்க்கு வந்து அது கரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட்ங்கிறது வந்து டக்குன்னு நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு ரீகால் ம். இட் இல்லையா? ஸோ நம்ம வந்து லைஃப்ல நிறைய 10 வருஷம் முன்னாடி இப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. அது ப்ராபப்ளி நீங்க ஃபைனல் இயர் வரும்போது அதை மறந்துடலாம். இட்ஸ் ஓகே, நார்மல், இல்ல ஹேப்பன்ஸ், இல்ல, எல்லாருக்குமே அது போன ஒரு வாரம் படிச்சதே நிறைய மறந்து போயிடுவது, ரைட்? ஆமா, ஆமா, ஆமா. போன வாரம் படிச்சதே நமக்கு மறந்துடும் இல்லையா? அன்லெஸ் அதர்வைஸ். ஆனா படம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்ப கூட ஏதாவது ஒரு பெரிய படையப்பா இல்ல படத்தோட கதை வந்து அப்படின்னு இன்னைக்கு இல்ல, கூட நம்ம அந்த கரெக்டா காலத்து அந்த சொல்லிடுவோம். காலத்து படம் இப்ப கூட ஞாபகம் இருக்கு. இப்ப ஆமா, நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு அது மறந்து போயிடுது. ஏன்னா கரெக்ட். ரொம்ப யா, பிங் ஆமா, வாட்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதனால அதுவும் மறந்து போயிடுது. எஸ். ஆமா. தட் இஸ் ட்ரூ டு. சோ அதனால நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு நம்மள சுத்தி. சில நேரத்துல நம்மளே வந்து நம்ம ஹியூமன் பிரெயின்க்கு ஓரளவுக்கு தானே கெப்பாசிட்டி இருக்கு. இட் கேன் ஒன்லி ரீடைன் as much இல்லையா? சோ அதனால இட் இஸ் ஓகே. பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் இன்னைக்கு நீங்க வந்து அந்த கரெக்டா அந்த எக்ஸ்பான்ஷன் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படிங்கறத விட அந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன கெயின் பண்ணணும். அந்த ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் நம்ம அங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுல என்னென்ன டிரான்ஸ்பரபிள் ஸ்கில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம், ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸை வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ டிரான்ஸ்பரபிள் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ஐம் ஷூர் a lot of you may be aware of it, perhaps some of you may not be. நம்ம அதை குவிக்கா அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வேற ஒரு இடத்த வேற ஒரு கம்பெனில வேற ஒரு ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட்ல அதை நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்ப நீங்க பயாலஜி லேப்ல ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு ப்ராஜெக்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண கத்துக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லையா?
ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் நீங்க வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்றதுல இருந்து அதை ரன் பண்ணி அதை அதோடைய ரிசல்ட்ஸை கேப்சர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்றீங்க. திஸ் இஸ் நத்திங் பட் அ ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ற அந்த ஸ்கில்லுங்கிறத வந்து நீங்க வேற எந்த ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செட்டிங்லையும் அதை அப்ளை பண்ண முடியும். நான் இப்ப ஹையர் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல நான் ஒர்க் பண்றேன். ஸோ அந்த ஸ்கில் ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில் தான், என்னால அதை இங்க அப்ளை பண்ண முடியுது. அண்ட் ஐ வுட் சே ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க குழந்தைங்களை நீங்க படிக்க சொல்றீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கான்செப்ட், அதாவது படிச்சதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், அப்படியே வந்து 12 என்னன்னு கேட்டா சொல்லணுங்கிறத இன்னைக்கு அது வந்து இன்னைக்கான தேவை இல்லை. ஏன்னா எல்லார் கையிலயுமே வந்து செல்போன் இருக்கு, அதுலயே கால்குலேட்டர் இருக்கு. அஃப்கோர்ஸ் லேர்ன் இட், கத்துக்க வேண்டியதை கத்துக்கோங்க. பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து எல்லாத்தையும் நான் மனப்பாடமா என்னோட பிரெயின்ல நான் வச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து கோலா வச்சுக்காம, அந்த நான் கத்துக்கிட்ட ப்ராசஸ்ல நான் வந்து என்ன கெயின் பண்ணினேன், அதை எப்படி என்னால வேற ஒரு இடத்துல அப்ளை பண்ண முடியும். சோ டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கறது வந்து நாலேஜ் எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய ஸ்கில். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட், ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங், பட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் டிரான்ஸ்ஃபரிங் தட் நாலேஜ் யூ obtain. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Lovely. இதுல ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஆட் ஒன் திங். ஒரு டெட் டாக்ஸ் இருக்கு, டாக்ஸ் அபவுட் மல்டி பொட்டென்ஷியேட். ஸோ இப்போ நீங்கள் 4-5 லைனில் போகிறீங்கன்னா, ஸோ ஆல் தோஸ் ஃபீல்ட்ஸ் வில் கிராஸ் ஈச் அதர் அட் சம் பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ அது கிராஸ் பண்ணும்போது ஃப்ரம் தேர் சம் நியூ கிரியேட்டிவ் அவுட்புட் will come. Something totally radical will come. So creativity comes because you've gone into various things. Now you're into dance, you're into that CA, PB, and what's your name? CAB, PA, whatever. CABG. No, So all these I'm not various into it fields, anymore. okay, Right. so So yeah, okay, 2017 not necessary for me to know. So அந்த மாதிரி various fields diverse fields something new could come up. Of course. Yeah, of course. Right. Yeah. Okay. So it was really great talking to you. Right. So you want to tell any message to your friends and all that? Definitely. But before that, I should thank you, sir, because every time we talk about things such as these, it's refreshing. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி we have had such interactions, இந்த மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள், எஜுகேஷன், இதை பத்தி எல்லாம் நம்ம பேசும்போது உங்க கூடயும் அதே மாதிரி மேம் கூடயும் இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய புது புது அவென்யூஸ் பேசும்பொழுதே ஓப்பன் ஆகுது. So I thoroughly enjoyed this session with you today, sir. Thank you so much for roping me, first of all. Do you recollect the life in Trichy plus Sirumalai and all that we had gone there? Of course I do. And I also recollect, நான் வந்து so Trichy plus ஓட எனக்கு வந்து I have a very long connection. நான் முதல்ல அங்க வந்து IELTS ஸ்டூடெண்டா வந்தேன் இல்லையா சார். அதுக்கப்புறமா I later on also worked there as a trainer for some time. நான் வந்து Speak Good Englishல வந்து trainer ஒர்க் பண்ணிருக்கேன். I was also an IELTS trainer. So yeah, and thank you so much. நீங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் வந்து டெவலப் ஆகிறதுக்கு this has been instrumental, and thank you very much for that. And yeah, to my friends, to everyone who is watching, all I would just say is whatever I said at the beginning, don't be afraid to try something. If you just want to, just try, just go out there, do it. And remember one thing, if you want to dance for a song, if you want to sing a song, or if you want to read out something you have written, nobody knows it better than you do. The way you're going to dance, the way you're going to sing that song, or the way you're going to narrate a story, nobody knows that better than you. Rama, whatever, let me pick some ஏதாவது ஒரு செக்குலரா, ஓகே, படையப்பா ஸ்டோரி ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த கதை என்னன்னு. ஆனா அதை நீங்க எப்படி நேரேட் பண்ண போறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அண்ட் ஏதாவது ஒரு பாட்டு, இன்னைக்கு பாப்புலரா இருக்கிற பாட்டு, எல்லாருக்குமே வந்து அரபி குத்து பாட்டு தெரியும். ஆனா அதை நீங்க எப்படி பாட போறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ டூ தட். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வெளியில சொல்றதுக்கு கூச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க, பிகாஸ் ultimately you are the expert of it. So that's what I would say. Wow, thank you. It was great interacting with you. And இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க, பீப்புளெலாம் பார்ப்பாங்க, ஏதாவது வேணும்னா can we give you a LinkedIn handles
Of இப்போ course. லிங்க்டின் வேற சோஷியல் மீடியா இதில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க? No, I'm just on LinkedIn, sir. If you would give them their ஓகே. எஸ். my LinkedIn handle. ஷூர். If not, they can also look up on my university website. So we have got something called Pure Research Profile. So they'll be able to find me there as well. Yeah, and if you're அண்ட் interested in அண்ட் reading my articles, then you can ரோஹாம்டனுக்கு follow me எங்கள் on account. ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோன்னா கொஞ்சம் சப்போர்ட்டும் நீங்கள் பண்ணுங்க. Of course, I will. ரைட், யூ Of கேன் டூ course. தட். Yeah. தேங்க்யூ. தேங்க்யூ Thank you ஸோ very much, மச். sir. தேங்க்யூ. Thank you. Bye.